நிறைய பேர் கேட்கறாங்க, போன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் இவ்வளவு ஒரு கொடுமையான பாவத்தை செஞ்சிருக்கிறேன், கர்த்தர் என்ன மன்னிப்பாரா? நிச்சயம் மன்னிப்பார், நிச்சயம் மன்னிப்பார். திருமணத்திற்கு முன்பாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, திருமணத்திற்கு முன்பாக நான் பல பாவங்களை செய்திருக்கிறேன். இப்போ நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், எனக்கு நல்ல கணவர் கிடைச்சிருக்கிறாரு, இனி நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப கர்த்தர் என் பாவத்தை மன்னிப்பாரா? 100% 100% மன்னிப்பார். இனி பாவம் செய்யாதே. அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றது என்னங்க, நீ செய்ய போற பாவத்தை மன்னிப்பேன்னு சொன்னாரா, இனி பாவம் செய்யாதன்னு சொன்னாரா? நிறைய பேர் என்ன பிரசங்கம் பண்றாங்க இன்னைக்கு, விபச்சார ஸ்திரீ ஒருத்தர் வராங்க, காலில் விழுறாங்க, பாவம் மன்னிக்கப்படுகிறது. மன்னிக்கப்பட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லல, அந்த பாவத்தையும் மன்னிக்கிறார். மன்னிக்கப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு சொல்ற வார்த்தை என்ன? இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாது. ஆண்டவர் இன்னைக்கு எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கவனிச்சுக்கொள்ளுங்க, இனி பாவம் செய்யக்கூடாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாராவது சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்களும் இனிமேட்டு இந்த தப்பு மட்டும் சொல்ல, எந்த தப்புமே செய்ய போற பாவத்துக்கும் கர்த்தர் மன்னிப்பு கொடுத்துட்டாருன்னு பிரசங்கம் பண்றாங்க. அதாவது பாவ மன்னிப்பு ரிசர்வ்ல இருக்கு, ரிசர்வேஷன்ல இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் பாவம் பண்ணிக்கங்க, உங்களுக்கு மன்னிப்பு ரெடியா இருக்குன்னு பிரசங்கம் பண்றாங்க. அது தவறு, அவர் தவறான உபதேசம். இனி பாவம் செய்யக்கூடாது, அதுதான் சரியான உபதேசம்.